அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக்கு வித் கோமாளி ஷோவில் அம்மு அபிராமி செஞ்ச கோகனட் பால்ஸ். ரொம்ப ஈஸியான இந்த கோகனட் பால் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் அரை கப் போல் டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திக்கலாம். டெசிகேட்டட் கோகனட் நீங்கள் ஸ்டோர் பாட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வீட்டில் கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அதை நல்லா பூவாக திருவி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் கூட இந்த கண்டென்ஸ் மில்க் ஃபுல்லாக கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். இப்போ ரெண்டும் நல்லா கலந்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம ஹீட் பண்ண அந்த கண்டென்ஸ் மில்க் மெல்ட் ஆகி தேங்காய் கூட கலந்து வெந்து வரணும். தேங்காய் நல்லா இலக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் பேனில் ஒட்டாமல் சுருள வரும். அந்த பதம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஹீட் அதிகமாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா இந்த மாதிரி இலகி வர்றப்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வாசம் பிடிக்கும்னா கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா இலகி வந்துருச்சு. நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இலகி வந்த இந்த கலவை மறுபடியும் பேனில் ஒட்டாமல் திக்காக ஆகிடும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் எல்லாமே உருண்டு வந்ததுக்கப்புறம் உடனே ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதே பேனில் வச்சிங்கன்னா முருகிரும். கையில் கொஞ்சமாக நெய் தடவி ஒரு சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் கோகனட் பால் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிட்டு மறுபடியும் ஒரு பிளேட்டில் வச்சுருக்க டெசிகேட்டட் கோகனட்டில் கோட் பண்ணிக்கோங்க. சும்மா அப்படியே வச்சிங்கன்னா பிளாண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே மறுபடியும் இன்னொரு கோட்டிங் கொடுத்து அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த அரை கப் கோகனட்டுக்கு நமக்கு 7 பால்ஸ் மொத்தம் கிடச்சிது. மேலே ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது ட்ரை நட்ஸ் ஏதாவது வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் கண்டென்ஸ்ட் மில்க்கும் தேங்காயும் இருந்ததுன்னா டெசிகேட்டட் கோகனட்டும் இருந்ததுன்னா நீங்கள் வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். டெசர்ட் ஐட்டமுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்தரலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த 1/2 கப் கோகனட்டுக்கு 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து செஞ்சப்போ 7 கோகனட் பால்ஸ் வந்தது. அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.